சோ நம்ம காதலுக்கு நான் ஓகே சொல்லலைன்னா உங்க அப்பா ஸ்ரீநிதி மாதிரி என்னையும் கடத்தியிருப்பாரா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. எங்கள் அப்பா மாறி போய் ரொம்ப சாதுவாயிட்டாரு. அவர் பண்ண பழைய தப்புக்காக அவர் யாரும் கடத்தாமல் இருந்தாலே போதும். ஐயோ, என்னாச்சு, பர்ஸ் மறந்துட்டீங்களா? அட அது இல்லைங்க. என் ஃப்ரெண்டு ஸ்ரீநாத்தை மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு நான் மறந்தே போயிட்டேன். ஓ, வாங்க போகலாம். ஓ, சாரி ஸ்ரீநாத். நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சரி பேசினது. சரி சரி பம்மாத. ஸ்ரீநிதி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறதா சொன்னா, அதான் நான் வந்தேன். ஹலோ. ஹலோ. சரி, லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ கல்யாணம்? அப்பாவுக்கு இந்த லவ் மேட்டர் சொல்லிட்டியா? இல்லை, இனிமே தான் சொல்லணும். சொல்லலையா? சொன்னா என்ன பண்ணுவார்னு நினைக்கிற? ஒத்துக்கு வரையில் அப்ஜெக்ட் பண்ணுவாரா? மச்சி, அப்படி ஏதோ அப்ஜெக்ட் பண்ணா சொல்லு. ஸ்ரீநிதி விட்டு பேச சொல்கிறேன். அவள் சொன்னா உங்கள் அப்பா கேட்பார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் சொன்னாலே கேட்பாரு. சரி டேய், உங்கள் 2 பேருக்கு சின்ன ரிக்வெஸ்ட். இப்படியே லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காம அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு கல்யாண சாப்பாடு போடுங்க. ஏன்னா உங்களுக்கு கல்யாண சாப்பாடு போடணுங்கிறதுக்காக நாங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணுமா? டேய், முதல்ல நடக்க வேண்டியது கார்த்திக் ஸ்ரீநிதி கல்யாணம், அதுக்கப்புறம் தான் எங்கள் கல்யாணம். சரியா போச்சு. அப்போ ஏதாவது மேலச்சத்தை கேட்குற மண்டபமாக பார்த்து உள்ளே போய் திருத்தரமாக நான் கல்யாண சாப்பாடு சாப்பிட வேண்டியதுதான். ஏன் அப்படி சொல்கிற? அதுக்கு இல்லடா, ஸ்ரீநிதி கல்யாணம், ஆதித்யா கல்யாணம், இதெல்லாம் குடும்ப பிரச்சனை காரணமாக தள்ளி போயிட்டுருக்கு. உங்கள் 2 பேத்துக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லையே. அதான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாண சாப்பாடு போடுறான்னு சொன்னேன். ஹலோ, சொல்லுங்க சார். அப்படியா? நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். ஓகே சார். யார் ஃபோனில்? எங்க எம்டி தான் உடனே ஆபீஸ்க்கு வர சொன்னாரு. சரி, நீ கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். ஓகே. ஓகே ராஜா, அப்போ நான் கிளம்புறேன். என்ன கணேஷ், வீட்டில் ஏதாவது முக்கியமான ஒர்க்கா இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க? இல்லை அண்ணாநகர் சைட்டுக்கு போனோம். அங்கே ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக எப்படி ஒரு 9-9:30 ஆகிடும். ஓகே. சரி கணேஷ், நீங்கள் கிளம்புங்க. ஓகே. ராஜா. என்ன கணேஷ்? அந்த அண்ணாநகர் பார்ட்டி செக்கு கிளியர் ஆகிடுச்சான்னு ஜெனிஃபர் வந்தால் கொஞ்சம் கேட்டுங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நாம் சில செக்ஸ்லாம் கிளியர் பண்ணணும். இட்ஸ் இம்பார்ட்டண்ட். டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். ஃபோன் பண்ணப்பவே இப்போ வந்துடுறேன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. வந்துருவா. சரி, நான் வரேன். குட் மார்னிங் சார். சே குட் ஈவினிங் ஜெனி. சாரி சார். இட்ஸ் ஆல் ரைட், உள்ள வாங்க. ராஜா, ஜெனி வந்தாச்சு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எங்கே காலையில் இந்த ஆளையை காணும்? பாட்டிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்ல சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது ப்ராப்ளமா ஜெனி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். தினேஷ், நோ பர்சனல் கொஷின்ஸ் ப்ளீஸ். ஜெனி, கஸ்டமர் கொடுத்த செக்கு கிளியர் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். நாளைக்கு சில செக்ஸ் இஷ்யூ பண்ண வேண்டியதாக இருக்கும். கார்த்திகை சந்தோஷம் செக் லீஃப்ல சைன் பண்ணிருக்காங்களா? இல்ல சார், இன்னும் பண்ணல. ஐயோ, அது நாளைக்கு காலைல கொடுக்கணுமே. டோன்ட் வரி சார், நான் வீட்டுக்கு போகும்போது கார்த்திகே சந்தோஷம் பார்த்து சைன் வாங்கிட்டு போயிடுறேன். இல்ல ஜெனி, நீ அவ்வளவு தூரம் அலைய வேண்டாம். நான் அடையார் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. வர வழியில் அப்படியே ஆரியபுரம் போயிட்டு கார்த்திகிட்ட கையெழுத்து வாங்கிடலாம். நைட் நானே சந்தோஷ் கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு வந்து காலையில் கணேஷ் கிட்ட கொடுத்துட்றேன். என்ன கணேஷ், ஓகே தானே? ஓகே ராஜா. சரி, ஓகே ஜெனி, நீ கிளம்பு. ஓகே சார். ஓகே ராஜா, அப்போ நானும் கிளம்புறேன், லேட் ஆச்சு. போயிட்டு வாங்க கணேஷ். என்ன ஜெனி? உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல சார். என்னாச்சு ஜெனி? நேத்திக்கு நைட்டு ஸ்ரீநிதி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இதுல என்ன தயக்கம்? பிரேம் உனக்கு குட் சாய்ஸ் ஜெனி. 2 பேரும் லைஃப்ல ரொம்ப நல்லா இருப்பீங்க. கங்க்ராட்ஸ் ஜெனி. தேங்க்யூ சார். Hello
ஆ போதுமா? மெதுவா மெது போதுமா? போதும் போதும். இந்தாங்க பாட்டி. வலி கொஞ்சமாதி குறைஞ்சிருக்கா பாட்டி? கொஞ்சம் கூட குறையில பிரியா. எனக்கு என்னமோ இந்த மருந்து மாத்திரை எல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல. பேசாம வேற டாக்டரை பார்க்கலாம். வேணாம்மா, இவங்களும் நல்ல டாக்டர் தான். எவ்வளவு தன்மையா பேசுனாங்க தெரியுமா? தன்மையா பேசினா நல்லவங்களா? வேற எப்படி இருந்தா நல்லவங்கன்னு தீர்மானம் பண்றது சொல்லு. என்னோட தீர்மானம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க இல்ல. இதுக்கு 1000 உதாரணம் சொல்லலாம். உன் மாப்பிள்ளையில இருந்து ஆரம்பிச்சு. நான் இங்கே இருக்கேன் ஜெனி. நீ போய் கார்த்தியை பார்த்து செக்ல சைன் வாங்கிட்டு வந்துரு. என்ன சார் இது, நீங்க உள்ள வராம? உனக்கு தான் எல்லாம் தெரியுமே ஜெனி. எதுக்கு பிரச்சனை? என்னால யாருக்கும் எந்த வேதனையும் வரக்கூடாது. நீ போயிட்டு வந்துரு. யாருன்னு போய் பாரு. என்ன மேடம் இந்நேரத்துல? சாரி கார்த்திக், கொஞ்சம் செக் லீஃப்ல சைன் வாங்கணும். ஃபோன் பண்ணி இருந்தா நானே வந்திருப்பனே. இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதான் நானே வந்துட்டேன். சரி, உள்ள வாங்க. உட்காருங்க மேடம். என்ன பிரியா, ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. யார் வந்திருக்கா? போனவ இன்னும் ஆளை காணோம். நிறுத்து கார்த்தி. என்ன பண்ணிட்டு இருக்க? செக்ல சைன் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? அத நான் கேட்கல. நீ படிச்சவன் தானே, அறிவில்ல? செக்ல சைன் போடுன்னு சொன்னா என்ன ஏதுன்னு கேட்காம கண்ண மூடிட்டு போடுவியா? ஏன் மேடம், உங்களுக்கெல்லாம் என் ஒருத்தி ஏமாத்தினது பத்தல, என் புள்ளைங்க எல்லாரையும் ஏமாத்தி எங்க எல்லாரையும் கொண்டு போய் நடுத்தருல நிக்க வைக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களா? மேடம், மா, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணும் தெரியாது. இது நம்ப வச்சு கழுத்து இருக்கிற கூட்டம். மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. யாரும் ஏமாத்த வரல. அத என்ன நம்ப சொல்றியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப எதுக்கு அவசர அவசரமா இத்தனை செக்ல சைன் வாங்கிட்டு இருக்கீங்க? அது அபிஷியலா மேடம்? அபிஷியலா? என்ன வர்க்கு? மா, உனக்கு எதுக்குமா இதெல்லாம்? எனக்கு தெரிஞ்சாகணும்டா. சொல்லுங்க, உண்மையிலேயே அபிஷியல் வர்க்குக்காக தான் சைன் வாங்குறீங்களா? இல்ல என்னையும் என் பசங்களையும் ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன பல்லவி, என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? வா, நியாயத்தை கேட்டா எல்லாம் பிரச்சனையா தான் தெரியும். மேடம், நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கல. ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்குங்க. எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு? இந்த செக்கெல்லாம் எதுக்குன்னு எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். உன் எம்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லு. ஃபோன் பண்ணி கேட்கணுங்கிற அவசியம் இல்ல மேடம். சார் வெளியில தான் இருக்காரு, நீங்களே போய் வேணா கேட்டுக்குங்க. ஓஹோ, உன்னை உள்ள அனுப்பிச்சிட்டு அவர் வெளியே இருந்து வேவு பாக்குறாரா? அந்த பெரிய மனுஷங்கிட்ட நானே கேக்குறேன். ஓஹோ, உன்னை உள்ள
அனுப்பிச்சிட்டு அவர் வெளியே இருந்து வேவு பாக்குறாரா? அந்த பெரிய மனுஷங்கிட்ட நானே கேக்குறேன். மா வேண்டாமா அம்மா பல்லவி ப்ளீஸ் மா. பல்லவி அம்மா பல்லவி சொன்னா கேளுமா பல்லவி. எந்த அளவுக்கு என்ன அழ வைக்கணுமோ அந்த அளவுக்கு என்ன அழ வச்சிட்டீங்களே. அப்புறமா உங்க வெறி தனிலையா? ஏன் இப்படி என்ன விரட்டி விரட்டி டார்ச்சர் பண்றீங்க? பல்லவி நான் போதும். உங்க கட்டுக்கதையெல்லாம் கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. அதுக்குதான் இன்னொரு அப்பாவி இருக்காள. என் புள்ள பேர்ல லோன் வாங்கி பிசினஸ்ல நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என் புள்ள பலிகடா ஆகணுமா? அவன் எனக்கும் புள்ளதான் பல்லவி. அவன் மட்டும் உங்க புள்ள இல்லையே, அதானே பிரச்சனை. பல்லவி வீட்டுக்கு அதே ரோட்ல கொண்டு வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காத. மரியாதை உள்ள வரப்போறியா இல்லையா? மம்மி ப்ளீஸ் மம்மி உள்ள வாங்க மம்மி. பேசாம போ. திருட்டுத்தனமா வந்து கார்த்திக் கிட்ட எதுக்காக கையெழுத்து வாங்கிட்டு போறீங்க? இவங்கிட்ட மட்டும் கையெழுத்து வாங்கல, சந்தோஷ் கிட்டே தான் வாங்க போறோம். நீ தானே சொன்ன கார்த்திக்கு கம்பெனில பொறுப்பு கொடுங்கன்னு. பொறுப்புனா செக்கல கையெழுத்து போடுறதும் அவனோட வேலை தானே. இதுல எந்த நம்பிக்கை மோசடியும் கிடையாது. கடவுளே என்ன மாப்பிள இவதான் பேய் பிடிச்ச மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்கானா? நீங்களும் இவ்வளவு மதிச்சு என்னென்னமோ பதில் சொல்லிட்டு இருக்கீங்களே. இத பாரு பல்லவி, இப்ப நீ வீட்டுக்குள்ள வரல நான் போயிடுவேன். இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். பாட்டி பாட்டி நில்லுங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த வீட்ல இருக்கிற நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? போங்க. பா இனிமேல் இங்க வராதீங்கப்பா. நீங்க குற்றவாளி மாதிரி நிக்கிறத பாக்குற சக்தி எனக்கு இல்லப்பா. போயிட்டு வாங்கப்பா. இந்தாங்க போயிட்டு வாங்க. வாங்க சார் போலாம். ப்ளீஸ் வாங்க சார். வரேன் ஜெனி, குட் நைட். சாரி சார், என்னால தானே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும். உன்னால என்ன? நீ என்ன தப்பு பண்ண? எல்லாமே என்னாலதான். 25 வருஷத்துக்கு முன்னால நான் பண்ண முட்டாள்தனத்தினால. சார், மேடமோட கோவத்தை பொறுக்க முடியாம நான் தான் நீங்க கார்ல இருக்கிறத சொல்லிட்டேன். அதனால தானே இப்ப இவ்ளோ பிரச்சனையும். நீ என்ன பண்ணுவ? விடு ஜெனி, உண்மையில எனக்கு கோவமோ வருத்தமோ கிடையாது. குட் நைட் சார். குட் நைட். சார் ஒரு நிமிஷம். சந்தோஷ் கிட்டயும் சைன் வாங்கிடுங்க. சரி ஜெனி. ஓகே சார், Bye. பை. வாங்க டாடி. என்ன மஞ்சு, இன்னும் தூங்கலையா? இல்ல டாடி, கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு. ஆமா, நீங்க ஏன் இன்னைக்கு இவ்ளோ லேட்டா வரீங்க? அம்மா கேட்டுட்டே இருந்தாங்க, இப்பதான் தூங்க போனாங்க. மஞ்சு வாங்கப்பா. அம்மாவுக்கு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன், தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி. சந்தோஷ் வந்துட்டானா? வந்துட்டான் டாடி. சந்தோஷ், சந்தோஷ். என்ன மஞ்சு? இந்தா சந்தோஷ், கார்த்திஸ்ல செக் லீஃப்ல சைன் பண்ணிருக்கான். நீயும் பண்ணு. சரிப்பா. கார்த்தி அண்ணா கிட்ட எப்பப்ப சைன் வாங்கினீங்க?
ஏன்னா நானும் அண்ணனும் ஒன்னா தானே ஆஃபீஸ்ல இருந்து வெளில வந்தோம். இப்பதான் வீட்டில் போய் வாங்கிட்டு வரேன். உண்மையா தான் சொல்றீங்களா டாடி? நீங்க அங்க போனீங்களா? பல்லவி அம்மா உங்களை பார்த்து கோவப்படலையா? கோவப்படாம இருப்பாளா? கோவப்பட்டா